ராசி, நீங்கள் வந்து மலை மேலே ஏறக்கூடிய கழுகு மாதிரி. கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது மெதுவாக போகிறது போல தான் தெரியும். ஆனால் அது எப்பவுமே கீழே விழாது. அது மேலே போகிறது அந்த உறுதியான மனப்பான்மை இருக்குது பாருங்க, ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் கழுகோடது. அதுபோல தான் நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்பவுமே வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவுமே மெதுவாக கிடைச்சிருக்கும். ஆனால் அது நிலையானதாக இருக்கும். மெதுவாக கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கா, அந்த வருத்தம் மட்டும் வேணாங்க. வேகமாக ஓடி போய் தோக்கிறத விட மெதுவாக நீங்கள் ஓடி அந்த நிலையான வெற்றியை பெறுவது காலங்காலமாக நிற்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு மெதுவாக நடக்குது எந்த ஒரு விஷயமோ நல்லதும் அப்படிங்கிறத நினச்சி கவலை மட்டும் படாதீங்க. மலை உச்சிக்கு ஏறணும் அப்படின்னா மெதுவாக இருந்தாலும் நிற்காமல் போனால் கலைக்காமல் போகலாம். அப்படி தான் நீங்களுமே மற்றவங்க ஓடுறாங்க வேகமாக ஏறுறாங்க அப்படின்னு நீங்களும் ஓட தொடங்குனீங்கன்னா நன்மைகள் பெறுவது ரொம்பவுமே கஷ்டம். பொறுமையாக நிதானமாக இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள், அதில் எல்லாமே நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் சனிக்கிழமை நாளில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு அமையும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இறைவனோட அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்க நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகர ராசிக்காரங்க, உங்கள் சுய ஜாதக கணிப்பால் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியல அப்படின்னு நினச்ச பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு பெற முடியுங்க. அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற்று நலமுடன் வாழ முடியும். இந்த மாதத்தின் கிரக சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துருக்கு, அந்த தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இது பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் வந்து அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக பொறுப்பெடுத்துக்கிறீங்க. இதுதாங்க, எல்லாரையும் நம்பி ஏமாந்துடுறீங்க. சில நேரம் உண்மையான திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் மற்றவங்களுக்காக அதை விட்டு கொடுத்துறீங்க. இதை மூணையும் மாற்றிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது வராமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நல்லாவே பாதுகாத்துக்க முடியும். உங்களை யாரும் தடுக்க முடியாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களே உங்களை சந்தேகப்படாத வரைக்கும் யாரும் உங்களை தடுக்க முடியாது. திறமை மேலே நம்பிக்கை வச்சு கவனமாக முன்னேறுங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் செய்கிற முயற்சி முன்னேற்றத்தை தரும். முதல்ல நீங்கள் வந்து உங்களோட முடிவு மேலே நம்பிக்கை வைக்கணும். எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்புறதை முதல்ல மாற்றிக்கணும். யார் உங்களை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு உத்வேகத்தை தராங்களோ அவங்கள கூட வச்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு செயலுக்குமே குறைய சொல்கிறவங்கள விலக்கி வைக்கிறது நல்லது. உங்கள் உழைப்பை நீங்கள் யாருக்காகவும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. தினமும் வரக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றம் தான் பின்னால் ஒரு மாபெரும் வெற்றியாக மாறும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த விஷயத்தை நினச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஸ்டெப் முன்னேற போகிறேன், என்னோடய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நான் நகர போகிறேன் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தொடங்குங்க. வெள்ளிக்கிழமையோ இந்த சனிக்கிழமையோ இந்த 2 நாளில் நீங்கள் வந்து தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியாக நேரம் எடுத்து உங்கள் மனசை கிளியராக வச்சுக்க இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே நன்மை ஏற்படுத்தும். உங்களை யார் ஊக்கப்படுத்துகிறாங்களோ அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். உங்களோட வளர்ச்சிக்கு தூண்டுறாங்கல்ல அவங்க உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருப்பாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களை மதிக்காதவங்களுக்கு உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. மகர ராசி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற இடம் அப்படிங்கிறது முடிவே கிடையாது. அது வந்து உங்களோட ஆரம்பமாக நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் உயரக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துடுச்சு. உங்கள் உழைப்புக்கான வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். அது அற்புதமான இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் என்ன மாதிரி அமைப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். மகரம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதில் உத்திராடம், திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தனித்தனியாக இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த உத்திராடம், அதுலேயும் பாருங்கள் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. செல்வாக்கோடு வாழணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் உங்களுக்கு லட்சியமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அமைப்புகளை பார்க்கும்போது யோகமான அமைப்பு உருவாகி இருக்கு. ருணரோக சத்ருஜயஸ்தானம் இருக்குல்ல, அங்கே சஞ்சரிக்கிறார் சூரியன். சூரியன் வந்து உங்களுடைய அனைத்து வித முயற்சிகளையுமே வெற்றியாக்கக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் கலங்காமல் உங்களுக்கான முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. முன்னேற்றத்தை எல்லா வகையிலுமே பெறுவீங்க.
இந்த ஒரு சூழலில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை, செல்வாக்கும் உயரக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் நீங்கள் எடுக்கிற முயற்சி கூட இந்த மாதம் லாபத்தை தரும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி, பிரச்சனை இது எல்லாமே பாருங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் இப்போ செய்கிற செயலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை ஏற்பட போகுதுங்க. இந்த ஒரு சூழலில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவீங்க. தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கு வேலை மேலே சில பயம் இருந்திருக்கும். அந்த பயம் இந்த மாதம் நீங்குது. தெளிவாக சூப்பராக உங்கள் வேலையை செய்ய போகிறீங்க. நிர்வாகத்தோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக மாறும். உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அது இந்த மாதம் நீங்கிடும். வியாபாரம், தொழிலில் போட்டி, பிரச்சனை, சங்கடம் இந்த மாதிரியான நிலைமை மாறுது. வியாபாரம் இப்போ விருத்தியாகுதுங்க. அதுக்கான காலகட்டம் இது அமோகமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சியை காணணும்னு நினச்சிங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு. வியாபாரம், தொழிலில் போட்டி பிரச்சனை கூட விலகும். சங்கடமாக இருந்த நிலை மாறும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு ஏதாவது சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா அதுலேருந்துமே முழுமையான விடுதலை இப்போ பெற போகிறீங்க. பெரியவங்களோட ஆதரவுமே பாதுகாப்பும் பக்கபலமாகவும் அமையுது. உங்களுக்கு இந்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து சப்தம ஸ்தானத்தில் சுக்கிரனோட சஞ்சாரம் இருந்துச்சு. எதிர்பாலினத்துக்கிட்ட நீங்கள் ஒரு அடி விலகி தான் இருக்கணும். அது நல்லது. இந்த காலகட்டம் உங்களோட செல்வாக்கு உயரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட தொடங்குங்க. நன்மையை பெறலாம். அஷ்டம ஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் வரலாம். மருத்துவ செலவுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது சின்னது தான், பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதுலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு. தைரியமாக தன்னம்பிக்கை அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நன்மையை பெறலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு உயருது. வேலை பார்க்குற இடத்துலையுமே நிம்மதியான நிலை பிறக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உயர்வு இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை அமைது. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலையும் வருது. விவசாயிகள் விளைச்சல் மீது கவனத்தை செலுத்துங்க. அடுத்து பாருங்கள் திருவோணம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி உயர்வை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்குமே இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமையுது. சப்தம ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை, வம்பு, வழக்கு இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகுது. வாடகை இடத்துல தொழில் செஞ்சுட்டு வந்தவங்களுக்குமே சொந்த இடத்துக்கு மாற்றலாமாங்கிற எண்ணம் வரும். ஒரு சிலர்லாம் மாற்றி அமைப்பீங்க. ஒரு சிலர் வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான சிறப்பான காலகட்டமாக இது அமைய போகுது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழல் உருவாகுது. பொன்பொருள் சேர்க்கையுமே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வசதி வாய்ப்பு அதிகரிக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நெருக்கடியை சந்திச்சு வந்தீங்களா? அந்த நெருக்கடியுமே உங்களை விட்டு இப்போ பரிபூர்ணமாக நீங்குது. எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது. ஒரு சிலருக்கு சொந்த இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இந்த மாதிரியான கனவு தான் அது நனவாகும். குடும்பஸ்தானத்தில் ராகு, அஷ்டம ஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்னதாக சலசலப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. எல்லா இடத்துலையுமே எதிரிங்களால் மறைமுக தொல்லை வரலாம் இப்போ. அதனால் கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலையை செய்யணும். மனக்குழப்பம், கொஞ்சம் வேலை இழைச்சல் இது இருக்கும். நிதானமாக செயல்படுங்க. கவனமாக இருந்தால் எல்லாமே நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யோகமான அமைப்பு. சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக வரன் தேடுறீங்கன்னா வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே கூடிய விரைவில் நல்ல செய்தி வந்து சேரும். மனக்குழப்பம் ஏற்படலாங்க பிரச்சனைகளால். அதனால் எல்லா விஷயத்தையுமே நிதானமாக கவனமாக நடந்துக்கோங்க. அடுத்து அவிட்டம். நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கிற உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான ஒரு மாதம். மாத தொடக்கத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரார் செவ்வாய். அதுக்கப்புறம் 19ஆம் தேதியிலேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த செவ்வாய். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி இப்போ விலகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். பிள்ளைங்களால் பெருமை இருக்குது. நோய் நொடி இந்த நிலையில் மாற்றம் வருது. ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சாரம் செய்கிறாரு. எடுக்கிற முயற்சி வெற்றி வாய்ப்பாக இருக்கும். நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மற்றவங்க முடியாது அப்படின்னு கைவிட்ட வேலையை கூட இப்போ நீங்கள் சிறப்பாக எடுத்து லாபம் பெறுவீங்க. வியாபாரிகளுக்கோ கலைஞர்களுக்கோ எதிர்பார்த்த ஒப்பந்தம் சிறப்பாக கிடைக்குது. வர வேண்டிய பண வருமானம் சரியாக கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாபார யுக்திகளை இப்போ பயன்படுத்துங்க. நன்மையை பெறலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது. வியாபாரமும் நல்லா நடக்குது. தொழிலில் இது வரைக்கும் பின்தங்கிய நிலை மாறுது. பிள்ளைங்களுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறப்போகிறீங்க. லாபம் தரக்கூடிய விஷயம், நல்ல நல்ல தகவல் இந்த மாதம் உங்களை சேரும். பணியாளர்களுக்கு உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். வருமானத்தில் ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அது பாருங்கள் இந்த மாதம் விலகும்.
சீராக வருமானம் கிடைக்கும். வயதானவங்களுக்கு உடல்நிலை சீராக மாறுது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறையும் உண்டாகுது. எல்லா வகையிலுமே சிவபெருமானின் அருளால் சிறப்பான உயிர்பட்டு நலமுடன் வாழ நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.